வணக்கம். தமிழ் டெக் மார்க்கெட். எனக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ரயில் விகாஸ் நிக்கம் லிமிடெட் டார்கெட்டு 48 மோர் ப்ளஸ் ஷார்ட் டேர்ம்லேயே 48 மேலே போக போகுது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மந்த் இல்லை 6 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ரயில் விகாஸ் நிக்கம் லிமிடெட் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். லோ ரிஸ்க் தான், ரிஸ்க் இல்லை. ஃபினான்சியல் பொறுத்தளவில் மோர் தேன் 1500 crores இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனுடைய கரண்ட் வேல்யூ 33.25 ரூபா இன்கேஸ் ஆகிடுது ஃப்ரைடேயில். பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 74.54%, 74.54% 1 இயரில் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது கரண்ட் ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கன்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் வாங்கலாம். மேலும் இந்த ஸ்டாக்கில் எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் லைக்லி டு பேக் ரயில் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிஷிகேஷ் டு கார்னாக் பேக், அதாவது ரிஷிகேஷ்லேருந்து கார்னாக் பேக்குங்கிற இடத்துக்கு அவங்க வந்து எல்என்டி கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ப்ராஜெக்டோடு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 3338 கோடி ரூபா அவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இன்னும் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு நல்ல அமௌண்ட்டை ரீச் ஆக போகுது. ஸோ இப்போவுமே இதை வாங்கி டேக் ஓவர் பண்ணுங்கள். 33 ரூபாயில் இருக்குது. நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு 48 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு மேலே போகும். பட் ஷேராக 48 மேலே போகும். அது கன்ஃபார்மாக 48 மேலே போகும். 50 அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து மோர் தான் 48 மேலே போகும். பட் கன்ஃபார்ம் 48 மேலே போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா என்ன இன்க்ரீஸ் ஆகும் ஷேராக. நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வேண்டாம், சுமால் கொஞ்சமாக இருக்கவங்க 25,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல அமௌண்ட் கிடைக்கும் ஷார்ட் டேர்ம்லேயே. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸாகவே இது வந்து அந்த 30க்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு. காரணம் என்னென்னா பையர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. பையர்ஸ் வந்து அந்த ஸ்டேர்ஸை வாங்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பையர்ஸை வந்த உடனே இது வந்து ராக்கெட் வேகத்தில் அப் ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா 1 கோடி 10 கோடி 6 கோடி 2 கோடி அகைன்னு பார்த்தீங்கன்னா 11 கோடியே 11 மில்லியன் 95 கோடியே 62,396 அவ்வளோ வால்யூம் இருக்குது. ஸோ மண்டே இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா பாருங்கள், எப்படியும் இது ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் மேக்ஸிமம் ஒரு 3 மந்த் அல்லது 6 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். மேலும் அதனோட டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா ரயில் விகாஸ் குவார்ட்டர் பெனிஃபிட் வந்து 63% கிடச்சிருக்கு. 1 இயர் குவார்ட்டர்லி பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டே 63%, அதாவது 103 கோடி கிடச்சிருக்கு. இதனோட டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா அதனோட சப்போர்ட்டு எல்லாமே பாசிட்டிவ் தான். மூவிங் ஆவரேஜஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், மூவிங் ஆவரேஜஸ், கிராஸ் ஓவர் எல்லாமே புல்லிஷில் தான் இருக்குது. என்னுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் 87%. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்க கம்பெனி எப்போவுமே டவுன் ஆகாது, எல்லாத்துக்கும் தெரியும். கவர்மெண்ட் கம்பெனிஸ் எப்போவுமே ப்ராஃபிட் தான் கிடைக்கும். என்னுடைய ப்ரொமோட்டர்ஸ் 87% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 1%, தென் எஃப்ஐஐ 4%. என்னுடைய சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி அந்த புல்லிஷ் கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ரீன் ஒரு கன்சல்டேஷனில் போயிட்டு இருந்தது, சடனாக ஒரு 2 கேண்டில் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய புல்லிஷ் வந்து ஐடென்டிஃபை பண்ணது. நம்ம இந்த மாதிரி வரும்போது நம்ம இன்வெஸ்ட் வாங்கினோம்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் 18%, ஸ்டாக்ஸில் 20%. இது வந்து 1 இயர் ரிட்டர்ன்ஸ். மார்க்கெட் கேபிட்டல் 5,744 கோடி. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க 4 ரூபா, 4%, 4.01%. நெட் சேல்ஸு 3,182 கோடி ரூபா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டுமே 164 கோடி ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். அதனுடைய இம்பேக்ட் வந்து போக போக உங்களுக்கே தெரியும்.
கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அவங்க எடுத்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரயில் விகாஸ் நிக்கம் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. மீண்டும் இதில் வந்து நிறைய பேருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டு இப்போ அகைன் ஒரு நல்ல ஒரு உச்சக்கட்டத்தை அடையிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வாங்கன்னு நினைக்கிறவங்க சரி, வாங்கி வச்சுக்கிறவங்களும் சரி, செல் பண்ணாதுங்க. இதை நீங்கள் வெயிட் பண்ணால் அப்போ தான் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து 1 இயர் வெயிட் பண்ணிங்கன்னா 100க்கு மேலே ரீச் ஆகும். ஒரு 6 மந்த்து, ஒரு 3 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி நான் சொன்ன அமௌண்ட்டு ரீச் ஆயிரும். ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 50க்கு மேலே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.